ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி மதி சுயமரியாதையோட தனியால கெத்தா எதிர்த்து நிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜலட்சுமி வந்து சுரேஷ் கிட்ட சொல்றாங்க, டேய் சுரேஷ், ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி அவளால தாண்டா உன் வேலை ஒரு டைம் போச்சு, இந்த டைமும் அதையும் இதையும் பண்ணி ஏதாவது உன் வேலைக்கு ஆப்பு வச்சிருவாளோன்னு பயமா இருக்குதுடா சுரேஷ் எனக்கு. ராகவன் இருந்துட்டு அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோ தைரியமா அவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளா என்ன? கட்டின புருஷன் மேலேயே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத ராஜலட்சுமி. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கட்டின புருஷன் மேல கொஞ்சமாவது அன்பு பாசம் மரியாதை இருக்கா உங்களுக்கு? ஆனா அவளுக்கு தான் சுரேஷ் மேல எதுவுமே கிடையாதே. அவெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல ராகவன் உடனே சொல்றாங்க, என் பையன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திரும்ப அவன் வீட்டுக்கு இங்க வந்துருவாளே என்ன? அதெல்லாம் நம்ம மாப்பிள்ள இருக்காரு, அவரு பார்த்துப்பாரு, நீ கம்முனரு. விஜயலட்சுமி உடனே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம இவ சொல்லாததெல்லாம் வேற நிறைய பிட்டு போட்டு வச்சிருக்கோமே, இவ அதெல்லாம் சொல்லி எங்க நம்மளே மாட்டிட்டு நம்மளே ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாளோ, பயமா இருக்கே. இதையும் பண்ணுவா, என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பயந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் கேக்குறாங்க, அம்மா என்னம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேரமா ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சுரேஷ், உன்னை நினைச்சாதாண்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு சுரேஷ். கல்யாணம் நின்றுருந்தா கூட நாங்க இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டோம் சுரேஷ். உன் தலையில இந்த வாயாடி கட்டி வச்சு இப்ப நம்ம குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுதுடா. கொஞ்சம் கூட வயசு கூட மரியாதை கொடுக்க மாட்டாடா சுரேஷ். அவன் என்னை மதிக்காதது கூட பரவாயில்லடா, உங்க அப்பாவை சுத்தமா மதிக்க மாட்டாடா. நினைச்சாதாண்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க அப்பா வேற ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்ரா. இதெல்லாம் நினைச்சு நைட்லாம் தூங்கவே மாட்டாருடா சுரேஷ். என் பையன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனேன்னு புலம்புறாருடா அப்படின்னு சொல்ல சுரேஷ் சொல்றாங்க, அப்பா நீங்க அதெல்லாம் என்ன நினைக்காதீங்கப்பா. தப்பு பண்ண அவளுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்போது நம்ம ஏன்பா கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும்? அவளும் அங்க ஜாலியா தான் இருப்பாப்பா, நீங்க ஃப்ரீயா விடுங்க. நீங்க கண்டதையும் நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்காதீங்க. கம்முன்னு சாப்பிட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுங்க, சரியா? ராகவன் சொல்றாங்க, ஆனாலும் ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளோ திமிரு இருக்கவே கூடாதுடா. அவங்க அப்பா அம்மா வீட்டுல என்னதான் சொல்லி கொடுத்து இத்தனை வருஷமா வளர்த்தாங்களோ தெரியல அவளை. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லடா சுரேஷ் நானு. இவங்க ரெண்டு பேரும் சொல்றதையும் சுரேஷ் கேட்டு இன்னும் கோபமாயிடுறாங்க மதி மேல. அதே கோவத்தோடய உள்ள போய் அழகுமதிக்கு ஃபோன் பண்றாங்க. அழகுமதி சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றப்ப எடுக்கவே இல்லை, திரும்பவும் ரெண்டாவது ஃபோன் பண்றாங்க. சரி என்னன்னு தான் கேட்போன்னு சொல்லிட்டு மதி ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்ல சுரேஷ் சொல்றாங்க, நிம்மதியா உனக்கு? கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சுடி, எங்களோட குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. உன்னால எங்க அப்பா பிபி ஏறி 2 மாத்திரை போட்டுட்டு இருந்தவரு இப்ப டெய்லி 4 மாத்திரை போட்டுட்டு இருக்காரு. மாமா சொன்னாருன்னு எதுவுமே சொல்லாம உன் கழுத்துல தாலி கட்டின பத்தியா, அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண தப்பு. ஒரு சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றதுல உனக்கு என்ன அவ்வளோ கௌரவ குறைச்சல் ஆகி போயிடுதா? உன்னை விட சின்னவங்கள்ட்டயா சாரி கேட்க சொல்றாங்க? உன்னை விட பெரியவங்கள்ட்ட தானே சாரி கேட்க சொல்றாங்க? ஒரு வயசுக்காவது எப்பவாவது நீ மரியாதை கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல மதி உடனே சொல்றாங்க, இதை பாருங்க, தேவையில்லாம இப்ப எதுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அதான் வெளியே போன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதோட உங்களுக்கு எனக்கும் இல்லை, முடிஞ்சு போச்சு. மரியாதைன்றது யாரும் கேட்டு வாங்கக்கூடாது, அவங்க நடந்துக்கிறத பார்த்து தானா கொடுக்கணும். உங்க வீட்டுல இருக்கவங்க மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் இப்படி நடந்துக்க போறேன்? இந்த நிமிஷம் வரைக்கும் முழுசா என்ன நடந்ததுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இல்ல என்னை பேசதான் விட்டீங்களா? உங்க அம்மா சொன்னதுல 3/4 பொய் தான், அது ஃபர்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? உங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு என்ன வெளியே போன்னு சொல்றீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும். அதை கேட்டீங்களா நீங்க? நீங்களே என்னங்க எஸ்ஐயா இருக்கீங்க? வார்த்தை கேட்டோடனே நம்ம சுரேஷ்க்கு கோவம் வந்து, ஏய் தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. அம்மாட்ட என்ன கேட்கறது? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்கிட்டயே திமிரா நடந்துக்கிறவ தானே நீயே. பெட்ல துண்டு எடுத்து போடக்கூடாது, அதை போடக்கூடாதுன்னு என்னை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கவ தானே நீயே. என்னை இன்னும் பண்ணியிருப்ப, அம்மா சொன்னதை மாதிரி என்ன வேணாலும் பண்ணியிருப்ப நீ அப்படின்னு சொல்ல மதி சொல்றாங்க, சரி அப்படியே வச்சுக்கோங்க. உங்களை உங்க அம்மா சரியா வளர்த்திருந்தா நீங்க ஏன் டீ டம்ளர் அங்க வச்சுட்டு போறீங்க, துண்டை வந்து பெட்ரூம்ல போட போறீங்க அப்படின்னு சொல்ல சுரேஷ்க்கு இன்னும் கோவம் வந்து மதியை பிடிச்சி செம்மையா கத்துறாரு. அப்புறம் உடனே மதி சொல்றாங்க, உங்க வளர்ப்பு பத்தி பேசினா உங்களுக்கு எப்படி கோவம் வருதோ அதே மாதிரிதான் எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசினா எங்களுக்கும் கோவம் வரும். தேவையில்லாம உங்க வீட்டுல இருக்கவங்க எதுக்கு எங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றாங்க? நீங்க எங்க வீட்லயும் இருக்கவங்களையும் என்னையும் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நான் உங்களை எதுவுமே சொல்லிடக்கூடாதா? இது எந்த விதத்துலங்க நியாயம் அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷ் சொல்றாங்க, நாங்க அப்படிதான் இருப்போம். உனக்கு இஷ்டம்னா இந்த வீட்டுல இரு, இல்லாட்டினா நீ வரவே வராத. உன்னை யாரும் இங்க வர சொல்லி காலில் விழுந்தெல்லாம் கெஞ்ச கிடையாது. நீ இல்லைனாவே நாங்க நிம்மதியா இருப்போம். கிட்ட பேசினா எனக்கு தான் தேவையில்லாம பிபி ஏறுது. இனிமேல் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கலான்னு நீ கனவு கூட காணாத. உனக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த சம்மந்தம் என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ், பேசிக் சென்ஸ் கூட இல்லை உங்களுக்குலாம். எதுக்குங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம்? உங்களை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை தான் வீணா போச்சு.
சுரேஷ் சொல்கிறாங்க, ஆமாம் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மதிக்கு உடனே கோவம் வந்துருச்சு. அடுத்து என்ன படக்க போகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.